ஹாய் ஆல். இந்த வீடியோ வந்து காலையில 4 மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன். காலையிலேயே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு, நேத்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு வாங்குனாங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை. என்ன மோஸ்ட்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். என்னா பொருள்னு இப்பயே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதுதாங்க நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர். என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. இத வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்லேருந்து தூக்கமே இல்ல. அப்புறம் காலையில எழுந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஃப்ரிட்ஜ. ஹேப்பி! இன்று முதல் ஹேப்பி! 1 நாள் குழம்ப 4 நாள் வச்சுக்கலாம். ஹேப்பி! அப்பலாம் இல்லங்க. என் வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜ்ன்னு சொல்லி கேட்கும்போது சொல்ட்டாரு. "குழம்பு, சாப்பாடுலாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா உனக்கு அவ்வளோதான்" அப்படின்னு. அதுக்காக ஓகே சொல்லி தான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வைக்க மாட்டேன்ப்பா. நம்ம வந்து ஒன்லி காய்கறி, தேங்கா. நான் மெயினா வந்து தேங்காக்காக தாங்க வாங்குனேன். தேங்கா பிளஸ் பாலுக்காக தான் வாங்குனேன். பால் வந்து அப்படியே வச்சு வச்சு நெறைய பால் வந்து வேஸ்ட்டா போயிடுது, கெட்டு போயிடுதா, அதுக்காக தான் நான் மெயினா வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குனதே. எப்படியோ ஒரு வழியா நம்ப வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்ல நெறைய பொருள் வேஸ்ட்டும் ஆவாது. நெறைய பொருள் சேவும் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரைலாம் வந்து இல்ல ரூ. 20 குடுத்து வாங்குனா அது வந்து பெரிய கட்டா இருக்கா. அது ஒரே நாள்ல சமைக்கணும்னு சொல்லி சமைச்சு பாதி கீரை வந்து வேஸ்ட்டா தான் போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வந்து நம்ம சேவும் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து பூஜை பண்ணிடலாம் சொல்லி அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன். நான் ஓப்பன் பண்ணது காலையில 4:30 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனா அத பூஜை பண்ணது ஒரு 10 மணிக்கு தாங்க பூஜை பண்ணியிருந்தோம். ஏன்னா சாமி அது வந்து ஒரு 1 ஃப்ரிட்ஜுக்குள்ள மணி நேரம், பணம் 2 மணி எடுக்கணும் நேரம் சாமி. ஓடணும்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் வைக்க முடியும். ஓகே, பாய்.